நீங்க எல்லா ஊர்லயும் இருக்கலாம் மார்ஷ்லாண்ட். ஆனா சிட்டில இருக்கக்கூடிய ஒரே மார்ஷ்லாண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட். அதுதான் மிகப்பெரிய விஷயம். அதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 360 ஃபிளாரா அண்ட் ஃபோனா, 165 பேர்ட்ஸ், ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் 165. நீங்க தாம்பரம் பக்கத்துல அந்த போலீஸ் தலைமையக எதிர்க்க தண்ணி பாத்திருப்பீங்க. அதுல பிளமிங்கோ எல்லாம் பாத்திருக்கீங்களா? பிங்க் கலர், ரோஸ் கலர்ல இருக்கும். அதெல்லாம் நம்ம ஊர் பறவையே கிடையாது. வெளிநாட்டுல இருந்து வலசை வரும் பறவைகள், மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், பெலிகன்ஸ் எத்தனையோ வருது. வெளிநாட்டுல இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பறந்து நம்ம ஊர் சென்னையில வந்து உட்காருது. எதுக்கு? இந்த மார்ஷ்லாண்ட்ல இருக்கிற தண்ணிக்காகவும் அதுல இருக்கக்கூடிய வாழ்விடத்துக்காகவும் தான் அந்த பறவைகள் வருது. அதுல இருக்கக்கூடிய மீன் வகைகள், தவளை வகைகள், பாம்பு எத்தனையோ இருக்கு. பிளான்ட்ஸ்லாம் அவ்வளவு இருக்கு அந்த மார்ஷ்லாண்ட். ஆனா முதல்ல 1967ல அதோட அளவு எவ்வளவு தெரியுங்களா? 12,500 ஏக்கர்ஸ். இன்னைக்கு எவ்வளவு தெரியுங்களா? 2,500 ஏக்கர்ஸ். அப்படியே 6 மடங்குல இருந்து 1 மடங்கு குறைஞ்சு போச்சு. 2,500 ஏக்கர்ஸ் தான் இருக்கு. ஏன் பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட் ரொம்ப முக்கியம் நீங்க கேட்கலாம். எதுக்குங்க? அது என்ன பேர்ட்ஸ் தானே, அனிமல்ஸ் தானே, ஃபிஷ் தானே, அது மட்டும் இருக்க போகுது, நமக்கு இடம் இல்லைல்ல, நம்ம வீடு எங்க போறது அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா 2 மழை தான், நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை. இவையெல்லாம் மாசம் 45 நாள் கொட்டணும். ஆனா இப்ப எப்படி கொட்டுது? 10 நாள்ல கொட்டி முடிஞ்சா 3 நாள்ல அவ்வளவு மழையும் கொட்டி சென்னை வெள்ளக்காடாகிறது. 2015 2015ல சென்னை வெள்ளக்காடாகி என்ன ஆச்சு? அசோக் நகர் வரைக்கும் போட் விட்டு இருந்தோம். தெரியும்ல, நிறைய பேர் டிவில பாத்திருப்பீங்க. ஆனா உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல. 2015ல சென்னையில் வெள்ளம் வந்த போது அத்தனையும் வெள்ளக்காடாகிச்சு. தண்ணி போவதுக்கு இடம் இல்ல. ஒரு மழை கொட்டுனா அந்த தண்ணி வந்து கடலுக்கு போகணும். எந்த இடத்துக்கு போய் சேரும் தெரியுமா? எல்லாமே வந்து இந்த மாதிரி மார்ஷ்லாண்ட்ஸ்ல போய் சேர்ந்துரும். இந்த மழையோட தண்ணி என்ன, அதிகப்படியான தண்ணீரை உறிந்து கொள்வது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான். நீங்க கரணை அப்படின்னாலே வாட்டர் ஹோல்டிங் பாடி, தாங்கல் அப்படின்னாலும் வாட்டர் ஹோல்டிங் பாடி தான். எத்தனை தாங்கல் இருக்கு? ஐயப்பன் தாங்கல், வேடந்தாங்கல். வேடந்தாங்கல் எவ்வளவு பேர்ட்ஸ் வருது? எல்லாம் அந்த இடத்துல தண்ணீர் தேங்கி நிற்கும், அந்த இடத்துல பறவைகள் வரும்.